கூவத்தூரில் நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும். எம்எல்ஏக்களெல்லாம் வந்து காசு கொடுத்து விலை கொடுத்து தான் வந்து வாங்கியிருக்கிறாரு. பணத்து மூலியமா வந்துட்டு கட்சியை கட்டுக்கோப்பை எத்தனை நாளைக்கு வச்சிருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நான் விலகி அவங்க உள்ள வந்தா என்னை விட அது கட்சிக்கு நல்லதில்லைன்னு அவர் உறுதியா நம்புறாரு. இன்னும் எலெக்ஷனுக்கு இன்னும் 7 மாதம் தான் இருக்குது. ஒவ்வொருத்தரா போய் நான் வந்துட்டு திமுகவில் ஜாயின் பண்றேன் அப்படின்னா கட்சிக்கு அது பின்னடைவு தானே சார். அது இல்லைன்னு ஒத்துக்க முடியும். உங்க கேள்வியிலேயே பதில் இருக்கு. அதிமுகவில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த சண்டை வந்தாலுமே உடனே எல்லாருமே டெல்லிக்கு போயிடுறீங்களே, என்ன காரணமா இருக்கு? கட்சியே கலைஞ்சு போகுது, சிக்கலா இருக்கு, அதிகாரம் மிஸ் ஆக போகுது, அதை அடையிறதுக்கு பல பேர் காத்திருக்காங்க, அதை கலைக்கிறதுக்கு காத்திருக்காங்கிறப்ப அதுக்கு நம்ம சப்போர்ட்டிவா இருந்தது பிஜேபி தான். கட்சிக்கு எதிராக ஒரு விஷயம் பண்றீங்கன்னா போங்க, அது தப்பா இருக்கு. நான் வெயிட் பண்ணி பார்த்தேன் பல மாசங்கள். நீங்க இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி நீங்க கட்சிக்கு எதிராக செயல்படுறீங்கன்னா நீங்க கட்சியிலே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு உறுதித்தன்மையான முடிவு இப்பதான் அவர் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கட்சிக்குள்ள ஏன் சிக்கலே வரமாட்டேங்குது? அவங்க ஆல்ரெடி வந்து மன்னராட்சி முறையில வாழ்றதுக்கு மைண்ட் செட் பண்ணிட்டாங்க. குடும்ப ஆட்சி ஒன்று இருக்கு, அதுக்கு கீழே என்ன பொறுப்புனாலும் நம்ம பேசி சமாளிச்சு ஃபேவரிசம் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சர்ல இருப்போம், அரசியல் பண்ணுவோம், இதுதான் நம்ம விதி. விஜய் அப்படிங்கிறதுக்காக ஓட் பண்ணுவாங்களான்னு கேட்டா லீஸ்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா மெஜாரிட்டியா ஏடிஎம்கே ஓட் பேங்க்ல மாறாதுங்க. அந்த மாற இருந்தா எப்பவும் மாறி இருக்கணும். என்ன சார் பெருசா தாக்கத்தை ஏற்படுத்தாத சாதாரணமா கடந்து போகும். அவ்வளவு கூட்டம் கூடுறாங்க, அவ்வளவு பேர் வந்துட்டு நான் உடனே ஓட்டு வந்து கூட்டம் வந்து ஓட்டா மாறுமா, இதெல்லாம் வந்து நிறைய பேசியாச்சு. ஜம்பவா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு அருணோதயன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா அரசியலில் வந்துட்டு எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கு. குறிப்பாக நான் கேட்பது அதிமுக பற்றி. ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இபிஎஸ் வந்து முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார். அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார். அவங்க இடத்தை இவர் நிரப்பிட்டார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு முழுசா முயற்சி பண்ணி அதில் வெற்றியும் கண்டுட்டார் தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அந்த பாசிபிலிட்டிஸ் இல்லை, அவரால் செய்ய முடியல அப்படின்னா இந்நேரம் மற்ற கட்சிக்குள்ள சில பேர்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களே, கட்சியை கலைக்கணும், நம்ம எடுத்துக்கணும் அதிகாரத்தை அப்படின்னு. அது ரொம்ப எளிதாக நடந்திருக்கும், மக்களுக்கும் நம்பிக்கை குறைஞ்சிருக்கும். நான் சொல்றேன் இன்னும் அந்த உட்கட்சி பூசல அவளால ஹேண்டில் பண்ண முடியல. இல்ல, அதுக்கு டைம் எடுக்குங்க. ஏன்னா நேரடியா மோதுறது அப்படிங்கிறது வேற, கொள்கை பொருந்தல அப்படின்னு பேசினா அதுக்கான பதில் வேறையா இருக்கும். நீங்க உங்க சுய லாபத்துக்காக சில விஷயங்கள் செய்றீங்கல்ல, அதுவும் ஒரு சமூகத்தை பின்னாடி வச்சுக்கிட்டு சில விஷயங்கள் செய்றீங்கல்ல, அப்ப அவ்வளவு ஈஸியா வந்து நீங்க அவங்கள அவாய்ட் பண்ணிட முடியாது, ரொம்ப ஹார்ஷாவும் பேசிட முடியாது. ஏன்னா அந்த தனிப்பட்ட பர்சனை தாண்டி அவங்க சார்ந்த மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட ஓட் பேங்கை வச்சும் அதிமுக ஜெயிச்சிருக்குல்ல. சோ அப்போ நீங்க வேணாம் அப்படின்னா அப்படி அவங்கள அவாய்ட் பண்ணா அவங்க போறப்ப பாருங்க மொத்தமா நம்மளே வேணாங்கிறாங்கிற பிம்பத்தை தான் உருவாக்குறாங்க. ஸோ அப்போ அதையும் மேனேஜ் பண்ணி கட்சியும் காப்பாற்றணும்ல. ஸோ அந்த மாதிரி பக்குவமாக தான் செயல்பட்டு இருக்காரு. இப்போ டிடிவி அவர்கள் சமீபத்தில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, கூவத்தூரில் நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும். எம்எல்ஏக்களெல்லாம் வந்து காசு கொடுத்து விலை கொடுத்து தான் வந்து வாங்கியிருக்கிறாரு. பணத்து மூலியமா வந்துட்டு கட்சியை கட்டுக்கோப்பை எத்தனை நாளைக்கு வச்சிருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அதுதான் இந்த விஷயத்தை ஏன் இப்போ சொல்றாருன்னா நான் கேட்குறேன். ஏன்னா இப்போ ஒரு 7 மாசம் தானே எலெக்ஷனுக்கு இருக்கு, இந்த மாதிரி ஆதங்கங்கள் இருக்கு, கோவங்கள் இருக்கு அப்படின்னா இது நீங்க அந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாளே நீங்க ரிவீல் பண்ணிருக்கலாம். பிரஸ் மீட்டுங்கிறது இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணாலே கண்டிப்பா பிரஸ்லாம் வரதான் போறாங்க, எந்த பகுதியிலுமே அனௌன்ஸ் பண்ணா வந்துருவாங்க. அப்போ நீங்க அந்த தகவலை வித்து ப்ரூஃபோட அப்பவே சொல்லியிருக்கலாம். எல்லாத்துக்கும் வெயிட் பண்றீங்கல்ல, உங்களுக்கான நேரம் காலம் வரட்டும், மீன்ஸ் தனக்கான நேரம் வரட்டும், அப்போ நம்ம இந்த ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற முழுக்க முழுக்க சுய தேவை மாதிரி தான் தெரியுது. அது சுய தேவை அப்படின்னு எடுத்துக்கிறத விட அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சசிகலா அம்மையாருக்கு இருந்த நெருக்கடி. இப்போ வந்து கிட்டத்தட்ட தினகரன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, துரோகம் வந்து தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு அங்கே அதிமுகவில் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா வந்துட்டு அவங்க சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு பொறுப்பை வந்து ஒப்படைச்சிட்டு போறாங்க. ஆப்வியஸ்லி அவங்க வந்துட்ட பிறகு எனக்கு கொடு அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றது இதை ஏற்றுக்க முடியலை. ஏன்னா வந்து இப்போதைக்கு இந்த நிலைமையில சசிகலா அம்மையார் கிட்ட தான் வந்துட்டு கட்சி இருக்க வேண்டியது, ஆட்சி இருக்க வேண்டியது, பொறுப்பு இருக்க வேண்டியது அப்படின்னு கட்சிக்குள்ள பேசிக்கிறாங்க. என்ன விஷயம்னாங்க, எது சரியோ அதுதான் நிலைக்கும், எது வலியதோ அதுதான் சர்வே பண்ணும். அந்த வகையில சாரால கட்சியை இயக்க முடியுது, இயங்க வைக்க முடியுது, அந்த கட்சி சார்ந்த மக்களுக்கு தொண்டர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்க முடியுது, கொடுத்துருக்காப்புல. அதுக்கான மாற்றம் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் அது தேவையில்லை, இதுவே கரெக்டாக தானே இருக்கு, ஒரு நம்பிக்கை உண்டாகுது அப்படின்னு. அதை தாண்டி பொதுவாகவே இப்போ ஏடிஎம்கே அப்படிங்கிறப்ப தமிழ் ஜாதிகள் உள்ள நிறையாவே இருக்கு. அடிப்படையில் தெரியும் தமிழ் ஜாதிகளுக்குள்ள எப்பவும் சின்ன சின்ன முரண்கள் இருந்துகிட்டே இருக்கும். அது கொஞ்சம் பேசி உட்காந்து பேசினா சரியாயிரும். ஆனால் அதை தாண்டி அதை தூண்டி விட்டு அதனால பலனடைகிற நபர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள நம்ம மாற்ற முடியாது. அவங்க இவங்க தான் குறியீடு சொல்லி நம்ம கிளியரா சொல்ல முடியாது. அந்த வேலையில் அவங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த விஷயத்த சார் ஈஸியாக ஹேண்டில் பண்றதா நான் நினைக்கிறேன். இவர் ரொம்ப ஈஸியா சுலபமா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அவரால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா கட்சிக்கு சிக்கல் இல்லாம பண்றாரு, எந்த வகையிலும் கட்சிக்கு சிக்கல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது அவரோட மோட்டவா இருக்கு. ஏன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உட்காந்து பேசி சரி பரவாயில்ல, அவங்க எப்படி பார்த்தாலும் ஓட் பேங்க் தானே, நீங்க வந்தீங்கன்னா ஒரு கட்சிக்கு நல்லதுதான் அப்படிங்கிற
அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அந்த எக்ஸிக்யூட் பண்ணிருக்கலாம். இப்போ 3 பேர் 4 பேர் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்கல்ல, கட்சி எங்களுக்கு வேணும், எங்களை ஒதுக்கி வச்சிருக்காங்க, ஏன் அலோவ் பண்ண மாட்டாங்க, அந்த போல் சரி நான் விளைக்கிறேன் நீங்க வாங்க அப்படின்னு சொல்றது எவ்வளவு நேரம் ஆக போகுது. ஆனா நான் விலகி அவங்க உள்ள வந்தா என்னை விட அது கட்சிக்கு நல்லது இல்லைன்னு அவர் உறுதியா நம்புறாரு. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு கட்சிக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா இப்போதான் ஒரு வாய்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் வந்திருக்காரு, அதுக்கு முன்னாடி மைத்ரேயன் போனார், அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் அன்வர் அவரும் போனார். இப்போ கட்சி வந்து ஒவ்வொருத்தரா இப்படி கிளண்டுக்கிட்டே வெளியில போயிட்டே இருக்காங்கன்னா உள்ள ஏதோ ஒரு அதிருப்தி, கடுமையான அதிருப்தி இருக்கு. கட்சியில சீனியர்ஸ் யாருக்கும் வந்துட்டு ஒரு மரியாதை இல்லை, எங்களை எதுவுமே கலந்து ஆலோசிக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய பேருக்கு இன்னும் வந்து கட்சி ஒன்றுபட்டா சிறப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு மோட்டோ வந்து திங்கிங் வந்து ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னும் போது ஏன் அதற்கான முயற்சிகள் எடுக்க மாட்டேங்கிறார்? சர்வாதிகாரமா நான் தான் அப்படின்றதுல ஏன் எடப்பாடி இவ்வளவு பிடிவாதமா இருக்கார்? என்ன விஷயம்னாங்க, மக்களுக்கு ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஒரு பேசு பொருளா இப்ப கட்சியோட விலகி போறாங்கல்ல, அவங்களால பெரிய தாக்கம் இருக்கா இல்ல ஏடிஎம்கேக்குள்ள இருக்க நபர்களால பெரிய தாக்கம் இருக்கான்னு கேட்டா உள்ள கட்சிக்குள்ள இருக்காங்கல்ல அவங்களால உருவாகிற தாக்கம் தான் அதிகம். ஏடிஎம்கேங்கிற கட்சி இயங்கிட்டு இருக்கு, மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்குது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ தான் மக்கள் பாக்குறாங்க. தவிர இவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்களே, அச்சோ கட்சி வீக் ஆயிருச்சு அப்படிங்கிறது உருவாக்கப்பட்ட பிம்பம் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இன்னும் எலெக்ஷனுக்கு இன்னும் 7 மாசம் தான் இருக்குது. ஒவ்வொருத்தரா போய் நான் வந்துட்டு திமுக ஜாயின் பண்றேன் அப்படின்னா கட்சிக்கு அது பின்னடைவு தானே சார். அது இல்லைன்னு ஒத்துக்க முடியும். உங்க கேள்வியிலேயே பதில் இருக்கு. என்ன அப்படின்னா வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படியே நம்ம என்ன பண்ணணும், உட்காந்து பேசுவோம். நான் கிளம்புறேன் அப்படிங்கிற போது நம்ம போக மாட்டோம். ஏன்னா குடும்பம் முக்கியம் இல்லை, குடும்பம் இயங்கணும்ல. ஏன்னா இப்ப நீங்க சொல்ற மாதிரி மாறி அந்த கட்சி விலகி போய் மாற்று கட்சி எதிர்கட்சியில சேராங்க அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணலாம், ஹோல்டு பண்ணலாம். நீங்க கட்சியில சேரணும், கட்சிக்காக தான் இவ்வளவு நம்ம மெனக்கடுறோம், அவங்க சொல்ற மாதிரி கட்சி நல்லதுக்காக நாங்க பண்றோம் அப்படின்னா நீங்க ஹோல்டு பண்ணி வெயிட் பண்ணி உங்க கருத்துக்களை சொல்லலாம். இதனால சிக்கல் இருக்குன்னு சொல்லி முறையா கருத்துக்களை சொல்லலாம். அதை விட்டு டக்குன்னு ஜம்ப் ஆகி அங்க போறீங்கன்னா எடப்பாடியோட கணிப்பு கரெக்டா தானே இருக்கு. இது கட்சியை விட்டு போறோம் அப்படின்றத வந்து திடீர்னு ஒரு நாள் எடுக்கிற முடிவாக இருக்காது. பேசியிருப்பாங்க, உள்ள பேசியிருப்பாங்க, அவங்களுடைய கொள்கையும் கோட்பாடுகளும் ஒத்து வரல அப்படின்ற சமயத்துல தான். அப்போ வந்து கட்சியை வந்து தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சுக்க முடியல. செங்கோட்டையன் அவர்களை வந்துட்டு நீக்கி இருக்கீங்க அப்படின்னும் போது அவர் எவ்வளவு சீனியர், எடப்பாடியை விடவும் அவர் ரொம்ப சீனியரான ஒரு பர்சனை. நான் ஒரு கருத்தை சொன்னேன், அந்த கருத்தை ஏத்துக்கல அப்படின்றதுனால என்னை வெளியே அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னா கட்சிக்குள்ள வந்துட்டு ஒரு கருத்து சொல்றது கூட யாருக்கும் சுதந்திரம் இல்லையா? எல்லா கட்சிக்குள்ளயுமே வந்து கருத்து சொல்றது சுதந்திரம் இருக்கணும், அதுதான் கட்சி. ஏன்னா இப்ப அந்த கட்சிக்குள்ளே சுதந்திரம் இல்லை அப்படின்னா மக்களுக்கு எப்படி சுதந்திரம் கிடைக்கும்? அந்த கட்சி சார்ந்து ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வர்றப்ப அது நமக்கு புரியுது. அதே சமயம் அந்த கெடு விதித்தல் ஒண்ணு இருக்குல்ல, 10 நாளைக்குள்ள இதுக்கான விஷயங்கள் சொல்லணுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வார்த்தை சொன்ன மாதிரி இருக்கு சார், செங்கோட்டையன் சார் சொன்ன மாதிரி இருக்கு. சோ அப்படி சொல்றப்ப அது எப்படி பார்த்தாலும் கட்சிக்கு ஆபத்து தானே அந்த விஷயம். இப்ப இந்த விஷயம் நடக்காட்டி நான் இப்படி அணி திரட்டுவேன், எல்லாருமே அணி திரட்ட முடியுங்க எல்லா கட்சிக்குள்ளேயுமே. அதுவும் அடிப்படையில் வளர்ந்த தொண்டர்களால தாராளமா ஒரு அணி திரட்டிட முடியும். ஏன்னா அவங்க மீதான நம்பிக்கை எத்தனை வருஷங்களா அவங்கள ஃபாலோ பண்ணி ஒரு செட்ட ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, ஓட் பேங்க் இருக்கும்ல, அது ரொம்ப ஈஸியா அவங்கள பண்ணிட முடியும். ஆனா அதை பண்ண கட்சிக்கு நல்லதா கெட்டதான்னு பார்க்கணும்ல. அது ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு மேல அரசியலுக்குள்ள உள்ள எல்லாருக்குமே ஒரு ஒரு அது அதிகபட்ச வார்த்தை என்ன சொல்றேன், ஒரு மிதப்பு வந்துருது. எனக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு, எனக்கு ஒரு வேல்யூ செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அவங்க மதிக்கணும்னா நான் அந்த விஷயத்தை செஞ்சுதான் ஆகணும், என்னோட அதிகாரத்தை என்னோட பவரை காமிச்சா ஆகணும் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள தள்ளப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம எங்க ஆரம்பிச்சோம், கட்சியில இப்ப நம்ம எங்க இருக்கோம், என்ன சிக்கல், யாரால சிக்கல், நமக்குள்ள இருக்க சிக்கலை எதுக்கு அப்படின்னா கட்சியை நல்லபடியா கொண்டு போகணுங்கிறதுக்கான மோட்டோ தான் நமக்குள்ள இருக்க முரணே. அதை உட்காந்து பேசினா சரியா போயிடும் சொல்லி ஈகோ தள்ளி வச்சுட்டு வந்து பேசினாங்கன்னா எல்லாமே ஈஸியா முடிஞ்சிடும். ஆனா ஈகோ விடாது. கண்டிப்பா. இப்போதைக்கு அதிமுகவில் எத்தனை கோஷ்டிங்க இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இப்ப ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கா எடப்பாடி சார் தலைமையில ஒரு பார்ட்டி இருக்கு. அதை தாண்டி இந்த செங்கோட்டையன் தலைமையில அந்த ஒரு டீம் இருக்கு. 2 டீமுமே வந்து அவங்க விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல, இங்க நீங்களாம் நாங்களாங்கிற மாதிரி. ஏன்னா எடப்பாடி சார் வந்து அதிகாரத்துல இருக்கனால அவர் கட்சிக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி எல்லாரையும் தள்ளி வைக்கிறாரு. இது சரியாகும்னு நான் நம்புறேன். இதுல என்ன எனக்கு ஒரு டவுட் அப்படின்னா, இப்போ ஃபேமிலி பத்தி சொன்னீங்க, ஃபேமிலிக்குள்ள ஒரு பிரச்சனைனா நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே பேசி தீர்த்துப்போம், அதுதான். இங்க அதிமுகவில் பாத்தீங்க அப்படின்னா எந்த சண்டை வந்தாலுமே உடனே எல்லாருமே டெல்லிக்கு போயிடுறீங்களா? என்ன காரணமா இருக்கு? ஏன் அவங்க தான் பஞ்சாயத்து பண்ணணுமா? உங்க கட்சியில இருக்கிற பிரச்சனையை உங்களாலே பேசி தீர்க்க முடியல, எல்லாரும் டெல்லி கிளம்பி ஓடிடுறாங்க. அதிமுக முகம் கிடையாது, நீ கேட்கறதுனால சொல்றேன். நான் அரசியல் பாக்குறேன், இப்ப எனக்கு அது அரசியல் பிடிச்சிருக்கு, எலெக்ஷன் டைம்னால ஜாலியா பாக்குறேன். அவங்களோட முகமா நான் பேசல, மக்கள் என்ன பார்க்கணும் அந்த பாயிண்ட் ஆஃப் சொல்றேன். என்ன அப்படின்னா கூட்டணிங்கிற ஒரு விஷயம் பேச்சு இருக்கு. ஸோ அதுக்கான தலைமை இங்க ஒரு அதிகாரத்துல ஸ்ட்ராங்கா இருக்க ஒரு முகம் இல்ல. மீன்ஸ் நான் சொல்றது கட்சியில இருக்க எல்லாருமே நம்ப மாட்டாங்களே. எடப்பாடி சார் இருக்கட்டும், அவர் தலைமையில நம்ம இயங்குவோம், அதுக்குள்ள உள்ள சிக்கல்கள் முரண்களை பேசி தீர்த்தவங்க ஒரு மோட்ல அந்த கட்சிக்குள்ள இயக்கம் இல்லை. அப்ப எடப்பாடி சாரே ஒரு இப்போ ரீசெண்டா 2 days பேக் சொன்னார்ல, ஸ்டேஜ்ல சொன்னார்ல, நமக்கான ஆதரவு நமக்கு தேவையான நேரத்துல கொடுத்தாங்க, பிஜேபி கொடுத்துருக்காங்கிறப்ப நம்ம அதுக்கும் கொஞ்சம் உண்மையா இருக்கணுங்கிறப்ப அந்த ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்கு, ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கிடைச்சிருக்கு. கட்சியே கலைஞ்சு போகுது, சிக்கலா இருக்கு, அதிகாரம் மிஸ் ஆக போகுது, அதை அடையிறதுக்கு பல பேர் காத்திருக்காங்க, அதை கலைக்கிறதுக்கு காத்திருக்காங்கிறப்ப அதுக்கு நம்ம சப்போர்ட்டிவா வந்தது பிஜேபி தான். அப்ப நம்ம அது கொஞ்சம் உண்மையா இருக்கணுங்கிற ஒரு விஷயத்த சொல்றாருல, அப்ப கஷ்டப்பட்ட நேரத்துல ஹெல்ப் பண்ணாங்க.
அதுக்கு நம்ம இப்போ சப்போர்ட் சிஸ்டம் அதை பயன்படுத்திக்கணும். சிக்கல்கள் இருக்கப்ப அங்கே கன்சிடர் பண்ணலாம், டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதான். இப்போ நான் திரும்ப முதல் கேள்விக்கே வரேன். ஜெயலலிதா அம்மா கிட்ட இருந்த ஒரு ஆளுமை இவர்கிட்ட இருக்குதா, அந்த இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்டேன். லேடியா மோடியா அப்படின்னு கேட்டவங்க ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். ஒரு கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்படித்தான் இருக்கணும், ஒரு ஆர்மி செட்டப் ரேஞ்சுக்கு வச்சிருந்தாங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அவ்வளவு கட்டுக்கோப்பான ஒரு கட்சியை வச்சிருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இன்னைக்கு வந்துட்டு எனக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லிக்கு வந்து எடப்பாடி அவர்கள் பயணம் ஆகுறாரு அப்படின்னா அவங்க இடத்த ரீப்ளேஸ் பண்ண முடியல, அந்த ஆளுமை இல்ல, எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுது. அவரே அதை ஒத்துக்க மாட்டாதான் நான் சொல்லுவேன். அம்மாவோட ஆளுமை யாருக்கு வரும், எப்படி வரும்? ஏன்னா அவங்க உருவான விதம், அவங்க ஏன் பார்ட்டிக்குள்ள வந்தாங்க, எந்த ப்ரெஷரால பார்ட்டிக்குள்ள வந்தாங்க, அவங்களோட வைராக்கியம் என்ன அப்படிங்கிறது வேற ட்ராக். அது சார் வந்து தொண்டரா இருந்து வந்திருக்காருங்கப்ப அவரோட அனுபவங்கள் என்ன. ஸோ அப்படி இருக்கப்ப அவரு அம்மா மாதிரி விளக்குறோம் எடுத்தோம் கவுத்தோம் மீன்ஸ் நான் பாத்துக்கிறேன் ஒத்து வரட்டி போ அப்படிங்கிற மோட்ல சாரால இயங்க முடியாது. இப்பதான் அதுக்கான இனிஷியேட்டிவ் அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. கட்சிக்கு எதிராக ஒரு விஷயம் பண்றீங்கன்னா போங்க, அது தப்பா இருக்கு. நான் வெயிட் பண்ணி பார்த்தேன் பல மாசங்கள். நீங்க இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி நீங்க கட்சிக்கு எதிராக செயல்படுறீங்கன்னா நீ கட்சியிலே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு உறுதித்தன்மையான முடிவு இப்பதான் அவர் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் நாட்கள் செல்ல ஒரு ரிஜிடான ஒரு ஆளுமே மாறுவார். இப்படி அதிமுகக்குள்ள வந்துட்டு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இவ்வளவு சண்டை சச்சரவுகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இது வந்து திமுகவுக்கு சாதகமா இருக்காதா? ஏன்னா உதயநிதி அவர்கள் பேசியிருக்கிறாரு, கண்டிப்பா எடப்பாடி அவர்கள் தான் வந்துட்டு பொதுச் செயலாளராக கண்டினியூ பண்ணணும், அப்பதான் திமுகவில் ஜெயிக்க முடியும். ஒரு கிண்டலான ஒரு பேச்சாக இருக்கிறது. ஸோ இப்படி ஒரு கேலிக்கும் கிண்டலுக்கும் உரிய ஒரு கட்சியாக அதிமுக மாறிவிட்டதா? என்ன விஷயம் நாங்க இப்ப நீங்க சொன்னீங்கல்ல உதயநிதி சார் பேசுறாரு அப்படின்னு. உதயநிதி சார் ஏன் அப்படி பேசுறாரு, அவரால் எப்படி இவ்வளவு நக்கலா பேச முடியுது, அவர் திமுகவுக்காக எவ்வளவு உழைச்சிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிள். ஸ்டாலின் சாரோட மகனா இருக்கனால அந்த பொறுப்பு கிடைச்சிருக்கு, அவர் அங்க வந்து நின்று பேசுறாரு. அதே எடப்பாடி சாரோட ஆர்க் பாத்தீங்க, எங்கேருந்து வந்து எங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க சாரில் உதயநிதி சாரில் அது இம்பாசிபிள். ஒரு தொண்டனா இருந்து இங்க வரதுக்குள்ள ஆயிலே முடிஞ்சிடும். டிஎம்கே நான் சொல்றேன், அந்த ஆர்க் அந்த ஸ்ட்ரக்சர் அந்த கட்சியோட ஸ்ட்ரக்சர் அப்படிதான் இருக்கு. ரொம்ப வருஷம் அதுக்காக வேலை செய்யணும், பிளஸ் பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா ஆப்ஷன் இருந்துச்சுன்னா சில ஃபேவரிசம் பண்ணீங்கன்னா பதவி உயர்வு கிடைச்சிட்டே வரும் உங்களுக்கு. அதான் ப்ரொசீஜரே டிஎம்கேக்குள்ள போனீங்க அப்படின்னா. இங்க சார் எங்க வர உழைப்பை பார்த்து டக்குன்னு வந்து அந்த இடத்துல நிக்கிறாருல்ல. ஸோ நக்கல் பண்றது எல்லாரும் பண்ணலாம், ஆனா அதுக்கான வேல்யூ ஆளுமை எவ்வளவு விஷயங்களை தியாகம் பண்ணி அங்க வந்து நிக்கிறாங்க அந்த பொறுப்புல அப்படிங்கிறத கம்பேர் பண்ணீங்கன்னா சார் உதயநிதி சார் சொல்றதா அவர் பேச்சு வேல்யூ இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்ப எடப்பாடி அவர்கள் வந்து பதவியேற்ற பிறகு பாத்தீங்க அப்படின்னா ஒரு எம்பி எலெக்ஷன் வந்து கடந்து போச்சு. அது வந்து ஒரு சீட்டு கூட வாங்க முடியல. ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இரண்டாவது இடம் கூட கிடைக்கல, மூன்றாவது இடத்துக்கு கூட அதிமுக போச்சு. சோ இவரோட தலைமையை வந்து மக்கள் ஏத்துக்கலையா, இல்ல கட்சிக்குள்ள இவரோட தலைமையை ஏத்துக்கலையா? அது நம்ம பேசிக்கிட்ட மாதிரி தான். கட்சிக்குள்ள சின்ன குழப்பங்கள் இருக்கா, சிறிய அளவு குழப்பம் இருக்கதான் செய்யுது. ஆனா அது சரி பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு. ஏன்னா இப்ப நீங்க கவனிச்சு பாருங்க, செங்கோட்டையன் சார் பின்னாடி இருந்தவங்களே சில பேர் வந்து அவர் பேச போறது கட்சியோட நலனுக்காக நினைச்சுதான் நாங்க பின்னாடி நின்னோம், பார்த்தா அவர் கட்சிக்கு எதிராகவே பேசுறாரு, கட்சியோட தலைமைக்கே கெடுவிதிக்கிற மாதிரி வார்த்தைகள் பேசுறாருன்னு சொல்லிட்டு திரும்பி வந்து ஏடிஎம்கேக்குள்ளே சேர்ந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. பிரஸ் மீட்டை கொடுத்துருக்காங்க, நாங்க இப்படி நினைச்சு சார் கூட இருக்கல அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான புரிதலும் வந்துட்டு இருக்கேன். அப்படின்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி கூட எது ஆளுமையா இருக்கோ, எந்த பார்ட்டியை எந்த குரூப் ஆஃப் பீப்புள் மக்கள் ஏத்துக்கிறாங்களோ அவங்க கூட சேர்ந்து இயங்கினாலும் ஜெயிக்க முடியும். முரண்டு பிடிச்சிட்டு இருந்தா அரசியல ஜெயிக்க முடியாது, சர்வே பண்ண முடியாது. மேன் பவர் அதிகமா கலந்து போயிட்டே இருப்பாங்க. சோ அப்படி இருக்கப்ப இது சார் சைடு இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த ஆளுமை விஷயங்கள் இல்ல, நம்பிக்கைத்தன்மை இல்லைங்கிற விஷயங்கள் இருந்தாலும் அது சீக்கிரம் மாறிடும் நான் சொல்றேன். கண்டிப்பா சசிகலா அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், தினகரன் அவர், இவங்க 3 பேரையுமே வந்துட்டு கட்சியில இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா, நினைக்கப்படுவார்களா? அவங்க 3 பேரும் கட்சி நிலைக்கணும், கட்சி ஜெயிக்கணும், அம்மா பண்ண தியாகங்களுக்கு நம்ம உறுதுணையா இருக்கணும் அப்படிங்கிற மோட்ல மாறினாங்க, மனசார மாறினாங்க அப்படின்னா ஈஸியா அந்த ப்ராசஸ் நடந்துடும். நமக்கான இடம் கட்சியில வேணும், நமக்கான அதிகாரம் அங்கீகாரம் வேணும், நம்ம ஒரு விஷயம் பிளான் பண்ணி வச்சிருந்தோம் அது நடக்கணும் அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் சப்போர்ட் பண்ணாது. அதுக்காக கட்சி உருவாகலை, கட்சி மக்களுக்காக உருவானது. அதுக்குள்ள எனக்கு ஒரு இடம் வேணும், அதை நான் அடையணுங்கிறது பொருத்தமாவே இல்லை. அதனால சொல்றேன். இல்ல பேசிட்டு இருக்கும்போது எனக்கு திமுக பிரமுகர் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார், ஒரு அரசியல் விமர்சகர் மாதிரி வச்சுக்கோங்களேன், கட்சியில இருக்கிறவர் பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் சொன்னார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் போறாரு. அவர் கட்சியவே அவரால் காப்பாற்றிக்க முடியல, அவர் கட்சியவே அவருக்கு இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்க முடியல, எங்கேயும் மக்கள் பிரச்சனை எப்படி தீர்க்க போறாரு? இதெல்லாம் வந்துட்டு எலெக்ஷன் வரைக்கும் கூட நீடிக்காது, பாஜக கூட இருக்கிறாங்க, கண்டிப்பா ஜெயிக்க முடியாது, வேற வழியே இல்லாம அவர் பாஜக கூட கூட்டணி இருக்காருன்னு அடுக்கடுக்கா சொல்லிட்டு போனாரு. எப்படி இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா அந்த வாதத்தை? ஈஸி, இதுக்கான ஆன்சருமே என்கிட்ட இருக்கு. என்ன அப்படின்னா சொல்றது யாருன்னா டிஎம்கே ப்ராப்ளம் சொல்றீங்கல்ல, யாரோ ஒரு நபர்னு, அவங்களுக்குள்ள அந்த கட்சிக்குள்ள ஏன் சிக்கலே வரமாட்டேங்குதுன்னா அவங்க ஆல்ரெடி வந்து மன்னராட்சி முறையில வாழ்றதுக்கு மைண்ட் செட் பண்ணிட்டாங்க. குடும்ப ஆட்சி ஒன்று இருக்கு, அதுக்கு கீழே என்ன பொறுப்புனாலும் நம்ம பேசி சமாளிச்சு ஃபேவரிசம் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சர்ல இருப்போம், அரசியல் பண்ணுவோம், இதுதான் நம்ம விதி அப்படிங்கிறத மைண்ட் செட் பண்ணிட்டாங்க. ஈவன் அவர் பேசுன அவரோட பையன் அரசியலுக்கு வந்தா கூட
அவரோட மேல பொறுப்புக்கு போக முடியாது. அந்த லெவலில் அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த பொறுப்புக்கு தான் வர முடியுமே தவிர. மக்கள் ஏத்துக்கிறாங்கல்ல திமுக ஆட்சியை, இல்லன்னு சொல்ல முடியாது. நீங்க மன்னராட்சின்னு சொல்றீங்க, எலெக்ஷன் நின்று தானே ஜெயிச்சிருக்காரு உதயநிதி அவர்கள். இல்லங்க, அது ஒரு ஆப்ஷனல் தாங்க. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஏடிஎம்கே இருக்கு, டிஎம்கே இருக்கு. அதுல ஏடிஎம்கேக்கான வேல்யூ இல்ல, மேம் தவறுறாங்க அப்படிங்கிறப்ப அதுக்கான விஷயம் ஒரு ஹோப் போகும்ல, ஒரு முகம். தமிழ் மக்களுக்கு எப்பவுமே கட்சியோட கொள்கை அப்படிங்கிறத தாண்டி ஒரு முகம் வேணும். நீங்க இத்தனை வருஷங்களா பாருங்களேன், ஒரு ஒரு ஆளுமை, ஒரு ஜோஷான ஒரு முகம் வேணும். அதுக்கு தான் ஓட் பண்ணுவாங்க. போய் பாக்குறப்ப இந்த கட்சியோட தலைவர் யாரு, கொள்கையெல்லாம் என்ன அப்படிங்கிறத மக்கள் யோசிக்க மாட்டாங்க. அது பேசு பொருளா காதுல செய்திகளா வர்றது வேற. ஆனா அந்த முகத்தை நோக்கி தான் ஓட் பண்ணுவாங்க. ஸோ அப்ப மேம் தவறுறப்ப அந்த முகம் மாறுது. இங்க ஸ்டாலின் ஐயா வந்து கருணாநிதியோட மகன் அப்படிங்கிற முகம் இருக்குல்ல, அவரு பவரா இருக்காரு, சஸ்டெயின் பண்றாரு அப்படிங்கலாம் தாண்டி கருணாநிதி சாரோட பையன் அப்படிங்கிறது தான் முகமா நிக்குது. அதை தாண்டி இத்தனை வருஷங்களா கட்சியில இருந்திருக்காரு, அரசியல் பயணம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மோட்ல அப்படிதான் மக்கள் ஓட் பண்ணுவாங்க தவிர குடும்ப ஆட்சி முறை மேல எல்லாருக்குமே கோவம் இருக்குங்க. ஆனா ஆப்ஷன் ஒண்ணு இருக்குல்ல, மெஜாரிட்டி ஆப்ஷன் ஒண்ணு, இந்த ரெண்டு தானே இருக்கு. அதெல்லாம் வேற வழியே இல்லாம அவங்க ஓட் பண்றாங்க. கண்டிப்பா வேற வழி இல்லாம மக்கள் ஓட் பண்றாங்க. இப்ப விஜய் அவர்கள் வந்து களத்துல வந்து இறங்கி இருக்கிறாரு அப்படின்னும் போது எந்த மாதிரியான தாக்கத்தை வந்து அதிமுகவுக்கு பர்சனலா ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல, எனக்கு தெரிஞ்சு பெருசா லீஸ்டான தாக்கமே இருக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். லீஸ்டான ஒரு தாக்கம் இருக்கும். அதுவுமே வந்து இந்த வரப்போற 6-7 மாசங்கள்ல அவரோட அரசியல் நகர்வு, அவர் பேசுற விஷயங்கள், அதை பொறுத்து தான். மற்றபடி அவரோட முகத்துக்காகவே விஜய் அப்படிங்கிறதுக்காக ஓட் பண்ணுவாங்களான்னு கேட்டா லீஸ்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா மெஜாரிட்டியா ஏடிஎம்கே ஓட் பேங்க்லாம் மாறாதுங்க. அந்த மாற இருந்தா எப்பவும் மாறி இருக்கணும், இனி மாறாது. ஏன்னா இப்போ 150 தொகுதிகளா ஃபுல்லா டிராவல் பண்ணி ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு, மக்களை பொறுப்பாளர்கள் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கப்ப கொஞ்சம் ஹோப் குறைஞ்சிருந்தா கூட இப்ப சாரோட ஏக்கத்தை பாக்குறாங்கல்ல, ஒரு மனிதரை அவரால் இயங்க முடியுது, சிரிக்க முடியுது, நின்று பேச முடியுது. ஒரு அரசியல் நம்பர் 1 இயங்கணும். இப்போ இந்த காலகட்டத்தில் சொல்றேன், முன்னாடி நீங்க உட்காந்து அரசியல் பண்ணிடலாம், இப்போ அப்படி கிடையாது, இயங்கணும். ஸோ அந்த ஏக்கத்தை பாக்குறாங்க, அந்த பாசிட்டிவிட்டி மக்கள் பாக்குறாங்க. ஸோ கண்டிப்பா பெருசா தாக்கத்தை உண்டாக்காதுன்னு நான் சொல்றேன். என்ன சார் பெருசா தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு சாதாரணமா கடந்து போகும். அவ்வளவு கூட்டம் கூடுறாங்க, அவ்வளவு பேர் வந்துட்டு நான் உடனே ஓட்டு வந்து கூட்டம் வந்து ஓட்டா மாறுமா, இதெல்லாம் வந்து நிறைய பேசியாச்சு. அப்படிங்கும்போது அவ்வளவு கூட்டம் இருக்குது, அவ்வளவு ஆதரவு இருக்குது. அவரு ஒரு சின்ன பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்து அடுத்த உடனே வந்துட்டு திமுக வந்து அறிக்கையிட ஆரம்பிச்சிடறாங்க, எங்களுக்கு ஒண்ணு விஜய் பார்த்தா பயம் கிடையாது, ஓட்டு கூட்டம்லாம் வந்து ஓட்டா மாறாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஏதோ ஒண்ணு வந்து அரசியல் களத்துல ஒரு சலசலப்பை ஏற்படுத்துறாரு இல்ல விஜய், சாதாரணமா கடந்து போக முடியாது இல்ல. கடந்து போகணும்னு நான் சொல்லவே இல்லை, அது நல்ல விஷயம் தான். ஒரு பதட்டத்தை உண்டாக்குறது, கட்சிகளுக்கு பதட்டத்தை உண்டாக்குறது, ஒரு ப்ரெஷரை உண்டாக்குறது. நம்ம இதோட அதிகமாக மக்களுக்கு நம்ம கருத்துக்களை சொல்லணும், கொள்கையை சொல்லணும், இன்னும் அதிகமாக வேலை செய்யணும், நல்ல விஷயங்கள் இன்னும் ஒரு 6-7 மாதம் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும். அப்போதான் மக்களுக்கு வந்து நம்ம கட்சிக்கு சப்போர்ட் கிடைக்கும். இல்லாட்டி விஜய் வந்து குறை சொல்லிடுவாரு அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரியுது. அதே சமயம் இந்த கூட்டம் அரசியல்ல மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கிருமா அப்படின்னா அது எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண பிறகுதான் நமக்கு தெரியும் எவ்வளவு கூட்டம் ஓட்டா மாறி இருக்கு. அப்படி ஓட்டா மாறுறப்ப அதை வச்சு அவங்க அரசியல் நகர்வு எடுக்கிறப்ப அவங்களோட ப்ராப்பரா தமிழக அரசியல் சர்வே பண்ண முடியுதா, நகர முடியுதா, எந்த தலைமையில இயங்குறாங்க. ஏன்னா நான் பல இன்டர்வியூ சொல்லிட்டு இருக்கிறது தான், கொள்கையிலே குழப்பங்கள் இருக்கப்ப அவங்க அதிகாரம் கிடைக்கிது மீன்ஸ் இப்போ சில எம்எல்ஏஸ்லாம் வராங்க அப்படின்னா எப்படி அந்த தொகுதியை அப்ரோச் பண்ண போறாங்க, அந்த தொகுதியில் இருக்க மக்கள் அப்ரோச் பண்ண போறாங்க, அந்த தொகுதியில் இருக்க தொண்டர்கள் பொறுப்பாளர்களை எப்படி அப்ரோச் பண்ணி எந்த கொள்கையின் அடிப்படையில் இயங்க போறாங்க அப்படிங்கிறதுலேயே குழப்பம் இருக்கு அந்த கட்சிக்குள்ள. கண்டிப்பா எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார், நன்றி. நன்றி.